ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா பை மோட் மொபைல் ஆப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நீங்கள் ஒன்று பார்த்துட்ருக்கீங்க தெரியுதா? இது ஆக்சுவலாக வந்து ட்ரையான லீஃபு ஃப்ளவரு, எண்ணெய் இலை எண்ணெய் ஃப்ளவர்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து இது எதுக்குன்னா, முடி வந்து நல்லா வளர்கிறதுக்காக, முடி வந்து கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக, இது ஆக்சுவலாக இது போடுறதுக்காக. இதில் ஒன்றுமே இல்லை. இது என்ன நிறைய போட்டிருக்கோம் அப்படின்னா, செம்பருத்தி பூ இருக்குது இல்லைங்களா, ஒத்த செம்பருத்தி பூ இருக்குல்ல, அந்த ஒத்த செம்பருத்தி பூவை வந்து நிறைய எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாருங்கள் தெரியுதா? ஒத்த செம்பருத்தி பூவை வந்து நிறையா எடுத்து நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதனோட செம்பருத்தி பூனோட இலை, செம்பருத்தி பூனோட இலை, கருகாப்பிலை, இதை மூணையும் வந்து வேணுங்கிற அளவுக்கு எடுத்து நல்லா ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லா சூப்பராக ட்ரை பண்ணியிருக்கோம். நிழல்லையே காய வச்சுருக்கோம். நல்லா இது வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா சூப்பராக ட்ரை பண்ணியாச்சு. இந்த ட்ரை பண்ணினதை வந்து நம்ம வந்து ஆயிலில் ஊற்றி நம்ம வந்து காய்ச்சணும். இதோட என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். அந்த 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா வந்து ஒரு சூடு, நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் சூடாகணும். நல்லா எண்ணெய் சூடாகும். எண்ணெய் சூடு ஆனதுக்கு பிறகு இந்த நம்ம இப்போ இந்த ட்ரை ஆகி இருக்கக்கூடிய இந்த லீஃப் இருக்குங்க இல்லையா, இந்த அதிகமாக போட்டுக்கிறது வந்து செம்பருத்தி இலையும் தலையும் கருகாப்பிலையும் போட்டிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. இதை நல்லா உள்ளார போட்டு நல்லா வந்து கரண்டியில் கலக்கி விட்டோம்னா அப்படியே படன்னு பொரிஞ்சு அப்படியே ஸ்டாப் ஆகி அது பாட்டுக்கு எண்ணெயில் வந்து இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சு, ரொம்ப லோவாகவே வச்சு, அதிகமாக வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுறணும். நிறைய நேரம் விட்டுறணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறணும். அது பாட்டுக்கு சூட்லேயே அதை வந்து இதாகிற மாதிரி விட்டுறணும். அதுக்கு பிறகு வந்து கருஞ்சீரகம் இருக்குது இல்லைங்களா, கருஞ்சீரகத்தையும் அதில் நம்ம ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூனுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இதில் நிறையா நம்ம வேணும்னா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கலாம். கத்தாழை சேர்க்கலாம், இந்த வெந்தயம் சேர்க்கலாம், இதெல்லாம் சேர்க்கலாம். ஆனால் ரொம்ப ஓவர் குளிர்ச்சி, அதனால் நாங்கள் அதை வந்து சேர்க்கல. ஏன்னா மேக்ஸிமம் நைட் டைமில் தான் வந்து எண்ணெய் வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து ஏற்கனவே வந்து நைட் டைமில் வைக்கிறதுனால இன்னும் அந்த கத்தாழை, அந்த வெந்தயம் இதெல்லாம் வந்து இப்போ நைட் டைமில் வந்து போட்டால் இன்னும் கொஞ்சம் தலைவலி தலைபாரம் வந்துடும் சொல்லிட்டு நான் அதெல்லாம் ஆட் பண்ணலை. இது மட்டும் போதும் ஹேர் க்ரோத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும்தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது கூட நான் ஒன்று அடிஷ்னலாக சேர்க்கப்படுறது வந்து கருப்பு ஜீரகம் தான், கருஞ்சீரகம். நல்லா போட்டு நல்லா என்ன பண்ணிடணும், நல்லா காய்ச்சிடும். நல்லா காய்ச்சினா ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சிடணும். நல்லா காய்ச்சி முடிச்சுட்டு அது அப்படியே ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நல்லா அந்த லோ ஃப்ளேமில் ஆனதுக்கு பிறகு அந்த எண்ணெயே நல்ல ஒரு கருப்பு கலரில் மாறிடும். உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். போன டைம் நாங்கள் காய்ச்சி வச்சதை வச்சுருக்கேன், இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அது கருப்பு கலர் ஆனதும் நம்ம வந்து அதை என்ன பண்ணிடணும், அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வந்து நம்ம ஏதாவது ஒரு கைப்படாத இடத்துல நம்ம வச்சிடணும். வச்சு அது ஒரு 2 நாள் 3 நாள் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை நம்ம டச்சே பண்ணக்கூடாது, மூடி வச்சிடணும். சரிங்களா? அப்புறம் 3 நாள் 2 நாள் கழித்து நல்ல ஒரு சன்னமான வெள்ளை துணியில், காட்டன் துணியிலையாவது அல்லது நல்ல பெரிய வடிகட்டியாவது நம்ம என்ன பண்ணணும், அதை நல்லா அப்படியே ஃபுல்லாக வடிகட்டினோம்னா நல்லா உங்களுக்கு ஒரு பிளாக் கலரில் திக்காக ஒரு ஆயில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பிளாக் கலரில் இருக்கா அந்த ஆயிலு? பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள் அந்த ஆயில். நல்ல கருப்பில். ஆக்சுவலாக நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் இதை காய்ச்சும் போது இதில் வந்து இவ்வளோ பெரிய பாட்டில் ஆக்சுவலாக அது இந்த பாட்டிலில் பாதி அளவு இருந்துச்சு, இவ்வளோக்கு மேலே இருந்துச்சு, முக்கால்வாசிக்கு இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ தீர்ந்துருச்சு. நல்லா இருக்குது, இது யூஸ் பண்ணவும் நல்லா இருக்குது. நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. நல்லா கொஞ்சம் ஹேர் வந்து க்ரோத் ஆகிருக்கு. இது நல்லா இருக்கிறதுனால தான் இப்போ திரும்பவும் அதே மாதிரி காய்ச்சலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் காய்ச்சிறோம். நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் கைப்படாமல் உள்ளுக்குள்ளே பாருங்கள், ஒரு கரண்டி மாதிரி ஒரு கரண்டி போட்டு வச்சுக்குவேன். நம்ம எப்போ எல்லாம் எண்ணெய் தேய்க்கிறோமோ அப்போ ஒரு கப்பில் இந்த கரண்டிலேயே எடுத்து அதில் ஊற்றிட்டு கப்பில் கைவிட்டு நம்ம என்ன பண்ணணும், நல்லா வேர்க்கால்களுக்கெல்லாம் நல்லா ஃபுல்லாக மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் கொடுத்துட்டு அப்புறம் மேலாவது நம்ம எண்ணெய் போட்டுக்கிறது தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு பாருங்களேன், எவ்வளோ கருப்பாக இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும். நாங்கள் ஆக்சுவலாக நான் இது காய்ச்சின டைம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தது கருப்பு. இவ்வளோ ஆயில் நாங்கள் காய்ச்சினோம். இப்போ தீர போகுது. அதனால் வந்து இப்போ 2வது டைம் இப்போ காய்ச்சதுக்காக நல்ல ரிசல்ட் இருக்கிறதுக்காக இப்போ நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இதை நான் வந்து இன்றைக்கி காய்ச்ச போகிறோம்.
நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொட்டுதா, உங்களுக்கு முடியில் பிரச்சனை இருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெருசாக நிறையெல்லாம் சேர்க்காதீங்க, இந்த அளவுக்கு சேர்த்துனீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.